गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरुवे नमः. ஸ்ரீ மகா பஞ்சமுகப்படுத்துகிற வேத தர்ம சேத்ரா ட்ரஸ்ட் அறக்கட்டளையின் மூலமாக நம்ம எப்பொழுதுமே பெரிய லெவலில் ஒரு 11 நாள் 15 நாள் யாகம் பண்ணுவோம். இப்போ யாகங்கள்ல இதில் லிஸ்ட்ல கம்மியாக இருக்கு. ஆனால் அந்தந்த யாகங்கள் நடக்கும். 3 வருஷம் லிஸ்ட்ல என்ன நடந்ததோ அதெல்லாம் நடத்திடுவாங்க. யார் முக்கியம்னா எனக்கு குரு முக்கியம், அப்புறம் அம்பாள் தர்மம். இப்படிதான் இந்த சேத்திரம் நடக்குதே வெளியே. அதனாலதான் இது குருச்சேத்திரம் வேத தர்ம சேத்திரம் சொல்றேன். மகா கணபதி ஹோமம் காலையில், புருஷ சுத்த ஹோமம், புத்திரகாமேஷ்டியாகம், இந்த குழந்தை இல்லாதவங்களுக்காக உள்ள புத்திரகாமேஷ்டியாகம் அது அன்னைக்கு. அடுத்தது 12 மணிக்கு தீபாரதனை, ருத்ரபாராயணம், பைரவ பலிதானம். அதுக்கு இடையில இதுல எழுதப்படாத யாகங்கள் நிறைய வரும். குருஜி மனசு வச்சு செஞ்சிருவாங்க. அதை இதுல எழுதல. அதை தொடர்ந்து ஆயுஷ் ஹோமம், எல்லா நட்சத்திரத்துக்கும் சங்கல்பம் பண்ணி ஆயுஷ் ஹோமம் பண்ணிடுறோம். பூர்ணாதி 12 மணிக்கு தீபாராதனை, சப்தசிதி பாராயணம், சிவமரா பார்வதி யாகம். இந்த அமாவாசை அன்னைக்கு, அடுத்த அமாவாசை அன்னைக்கு கல்யாணம் ஆகணுங்கிறதுக்காக சுயமரா பார்வதி யாகம் செய்கிறோம். அதை தொடர்ந்து நவசண்டி யாகம் எப்பொழுதும் போல நடக்கும். இதுல எல்லா நட்சத்திரத்துக்கும் சங்கல்பம் பண்ணிடுவாங்க. அந்த சங்கல்பம் பண்ணி லோகசேம சங்கல்பமா, லோகா சமஸ்தா சுஜினோ பவன் சொல்லி எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு இந்த செய்யற யாகம் உங்களுக்கும் அன்புடன் உலக மக்கள் அனைவரும் ஆனந்தமாய் வாழ வேண்டும். இதை செய்யறோம். இந்த செய்யற இதுல எல்லாரும் கலந்துக்கிட்டு, ஏன்னா போன வருஷம் நடந்த நடப்பு தெரியும். இந்த யாகம், கோயில், தர்மம் எல்லாமே நடத்துறது நான் இல்லை, இந்த அம்பாளும் குரு தான். இப்ப அம்பாளும் குருவும் நடத்தையில அது சோட இருக்குமா? அதான் அதனாலதான் தர்மோ ரட்சிதே ரட்சிதகான். தர்மமா நடக்கிற அந்த யாகத்துல கலந்துகிட்டு உங்க சந்ததி 7 தலைமுறை நல்ல பேரானந்தத்துடன் இருக்கணும்னு கேட்டுக்கொண்டு